சுகமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? ஆண்டவர் பாதுகாக்கிறார்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்படக்கூடாது. நம்ம ஜெபிக்கும்போது சில சமயம் என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்னு தடுமாறிடும் இல்லை சில சூழ்நிலைகள். தாவீது நிறைய காரியங்களை சங்கீதத்தில் அழகான ஜெபமாக எழுதி வச்சிருக்கிறார். அவர் துதிக்கிறது மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறாரு. இந்த ஜெபத்தை நீ சொல்லி பாருங்களேன், ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். கர்த்தாவே நீர் என் கேடகம். கேடயம் தான் நம்மளை பாதுகாக்கிறதில்ல. யுத்த களத்தில் போர் வீரர்கள் கையில் வச்சுருப்பாங்கல்ல, எதிரி தாக்குனா தன்னை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு. அதனால் என்ன தாக்குதல் வந்தாலும் அவர் உங்களுக்கு கேடயமாக இருந்து தாங்கி கொண்டு உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்லை, என் தலையை உயர்த்துகிறவர். வேலை செய்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களை உயர்த்துவார், படிக்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துகிற தேவன். அதை சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நீர் எனக்கு கேடயம், எனக்கு மகிமை, என்னை உயர்த்துகிறவர். அப்படி சொல்லி துதித்து பாருங்களேன். அப்படியே ஆண்டவர்